சென்னையில PL சந்தோஷ் அண்ணாமலையை சமாதானம் செய்ய டெல்லி முயற்சி, பரபரக்கும் பாஜக. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் கட்சிக்குள் நிலவக்கூடிய சலசலப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சமீபத்துல அண்ணாமலை தனக்கு வழங்கப்பட்ட தேர்தல் பொறுப்புல இருந்து விலகினது சலசலப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில PL சந்தோஷ் முக்கிய ஆலோசனை நடத்துறாரு. தமிழகத்துல அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக, அன்புமணி தலைமையிலான பாமக, தமாக, அமமுக, தமமுக, IJK உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த நிலையில சட்டசபை தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கிறதுக்காக NDAவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் இணைச்சு ஒருங்கிணைப்பு கமிட்டி அமைக்க பாஜகவுடைய மேலிடம் திட்டமிட்டிருக்கு. PL சந்தோஷ் சென்னைக்கு விசிட் பண்ணிருக்காரு. இதுக்காக பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறார். சென்னை வந்திருக்கிற அவரு பாஜக நிர்வாகிகள் கூட தேர்தல் வியூகங்கள் தொடர்பா ஆலோசனை நடத்த போறாரு. அப்போ கட்சியினருக்கு நிறைய அறிவுரைகளை வழங்க அவர் திட்டமிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. 5 சட்டசபை தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்புல இருந்து விலகிறதா அறிவிச்சாரு. இதுக்கு தன்னுடைய தந்தையோட உடல்நிலை சரியில்லை அப்படிங்கறதால அவரை பார்த்துக்கணும் அப்படின்னு காரணத்தை சொல்லி இருந்தாரு. ஆனா அண்ணாமலை கட்சிக்குள் இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாகவே இந்த முடிவை எடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். அண்ணாமலை தன்னுடைய பொறுப்புல இருந்து விலகினதை தொடர்ந்து தமிழக பாஜகவுல சலசலப்புகள் நீடித்து வரக்கூடிய நிலையில அந்த கட்சியுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறார். பாஜக நிர்வாகிகள் கூட தேர்தல் தொடர்பா ஆலோசனை நடத்துறாரு. அப்போ கட்சியினருக்கு சில அறிவுரைகள் வழங்குவதாகவும் திட்டமிட்டு இருக்கிறதா கமலாலய வட்டாரங்கள் சொல்லுது. PL சந்தோஷ் அண்ணாமலையுடைய அரசியல் குரு அப்படின்னு சொல்லப்படுது. கர்நாடகாவில அண்ணாமலை IPS அதிகாரியா பணியாற்றிய போது 2 பேருக்கும் நல்ல நட்பு ஏற்பட்டிருப்பதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்துதான் அண்ணாமலை பாஜகவுல இணைந்ததாகவும் சொல்றாங்க. PL சந்தோஷ் மூலமாவே அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பதவியையும் பெற்றார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இந்த நிலையில 2026 சட்டசபை தேர்தல் களத்துல அண்ணாமலை எடுத்த அதிரடி முடிவால கட்சிக்கு மட்டுமில்லாம தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவு ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இதனால கட்சியுடைய பல்வேறு மாவட்டங்கள்லயுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தியை சரி செய்யறதுக்கு PL சந்தோஷ் முக்கிய கவனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகின அண்ணாமலையை சந்திச்சு அவரை சமாதானப்படுத்தவும் PL சந்தோஷ் முயற்சிக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால PL சந்தோஷுடைய இந்த தமிழக வருகை கமலாலயத்துல பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.